வணக்க நேயர்களே, நான் உங்கள் பஞ்சபட்சி மாரியப்பன். ஆன்மீகத்தில் முறையாக ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு இதாக ஸ்டெப்பாக வர்றவங்க கடைசி வரைக்கும் நினைப்பாங்க சாமி. அது கொஞ்சம் ஆன்மீகத்தில் கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆன்மீகத்தில் நமக்கு அடியெடுத்து வைக்கும்போது அதெல்லாம் யோசிக்கணும். இதெல்லாம் நமக்கு சரியாக செட் ஆகுமா, செட் ஆகாதா, இந்த பாதை முரடாக இருக்குமே, அதெல்லாம் கடந்து போயிடலாமா அப்படிங்கிற பல யோசனைகளுக்குள்ளே தான் இந்த ஆன்மீகத்துக்கு உள்ளே வரணும். இன்னும் வந்துட்டு திருப்பி ரிவர்ஸில் வரும்போது ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. உள்ளே போயிட்டு அது வெளியே வரணும், அது கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் நினச்சிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது அதை விட கஷ்டமாக இருக்கும். அதனால லாபமோ நஷ்டமோ ஆன்மீகம்னு உள்ள ஒரு படியை வச்சாச்சுன்னா அதுக்கு எல்லையை தாண்டுற வரைக்கும் உயிரையும் வெறுத்து தான் போகணும். ஆன்மீகம் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் உடனே இது கிடையாது சாமி. உங்களுடைய உருவ மாற்றம், உங்கள் உயிரே மாறும், உங்கள் உயிர் நிலையே மாறி போகும் சாமி. அப்படி தான் ஒரு ஆன்மீகத்தில் உள்ளே போகணும். நினைச்ச உடனே நீங்கள் மந்திரம் சொன்னால் அப்படி சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் கிடையாது சாமி. நீங்கள் நிறையா உள்ளே கற்றுக்கணும், நிறையா உள்ளே போய் எல்லாம் சிந்திச்சு பார்த்து ஆன்மீகத்தில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இப்போ அஷ்டாங்க யோகம் அப்படி எட்டு நிலை படிகளையும் தாண்டணும். ஒவ்வொரு படியாக நேமம் நாமம் அதெல்லாம் பூசைகள் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அப்புறம் பக்தி மார்க்கம் இப்படி ஒவ்வொன்றா தான் வரணும் சாமி. குரு எல்லாத்தையும் உங்களை கொண்டு போய் தலையில் கட்டி இதாக இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு கொடுக்க மாட்டார் சார். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக மொத்தத்தில் தெய்வ கடாட்சியம் நமக்கு இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இருக்காது. தெய்வ கடாட்சியங்கள் அது தெய்வ கடாட்சியம் இருக்காமல் இருக்கலாம், இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. அதை நம்ம முறையாக அதை அனுபவிக்கிறமான கிடையாது. நம்மளுடைய கர்மாக்கள், நம்மளுடைய மனம் இருக்க அது எங்கேயாவது கொண்டு போய் ஒரு பட்டுக்குழியில் கொண்டு நம்ம தள்ளி போயிடும். இந்த மனத்தை பற்றி நம்ம ஈஸியாகவே நினைக்கக்கூடாது. அது எங்கே போகிற போக்கில் நம்மளை போட்டு தள்ளி விட்டு போய்கிட்டே இருக்கும். அதை நீ ஸ்டடி பண்ணுற வரைக்கும் நீ ஆன்மீகத்தில் எல்லா நிலையிலும் ரொம்ப ஏண்டாதுக்குள்ளே வச்சவங்க ரொம்ப மனப்போராட்டத்துக்கு முன்னால் தான் இருக்கும் சாமி. ஆனால் போராட்டத்தில் நீ செவிச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதை மாதிரி இந்த பிறந்தது இதை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்மீகம் உங்களுக்கு தெய்வ சொற்கலோகமாக இருக்கும். இறைவன் கடவுளே உங்கள் கையில் இருப்பார் மாதிரி. கடவுளே நீங்கள் தான். அப்புறம் என்ன கடவுளே நீங்கள் இருக்கும்போது அப்போ எப்படி இருப்பீங்க? அவ்வளவு ஆனந்தம், பேரானந்தத்தில் இருக்கும். அதனால் ஆன்மீகத்துக்குள்ளே வர்றது யோசிக்கிறேன். அவன் சொல்கிறேன் உங்களுக்குன்னு ஒரு புரிதல் இருந்தால் கண்டிப்பாக ஆன்மீகத்துக்கு உள்ளே வாங்க. ஓம் நமச்சிவாய். இந்த இது பிடிச்சிருந்துன்னா நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்க. நான் இன்னும் உங்களுக்கு நிறையா காணொளிகள் உங்கள் மொழியை பகிர்ந்துக்கிறேன். ஓம் நமச்சிவாய்.